வணக்கம். இந்த பழத்தோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் ஆப்பிள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பழத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பழத்தில் ஏகப்பட்ட சத்துகள் நிறைந்திருக்கு. அதாவது இப்போ கோடைக்காலம் வேற இருக்குது. உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீர் சத்து வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து ரத்தத்தோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பழத்தை நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். இந்த பழம் எப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை சாப்பிட்றதில்ல. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்பூசணி பழத்தில் வந்து சாயம் கலந்து வைக்கிறாங்க, அதனால் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் விளம்பரம்லாம் நிறைய ஓடி இருந்துச்சு. ஃபேக்காக விளம்பரம் ஓடி இருந்துச்சு. ஆனால் பேர் தர்பூசணியை வாங்காமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு ரோஸ் மில்க் கொடுங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிலெல்லாம் என்ன மாதிரியான ரசாயனம் கலக்கிறாங்களே தெரியல. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி இயற்கையாக விளையிடக்கூடிய இந்த பழத்தெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல கிடைக்கும். அதாவது ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அந்த மாதிரி மலை பிரதேசத்துங்கள்லாம் நிறைய கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ஏரியாவிலையும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, மறக்காமல் இந்த பழத்தை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதேமாதிரி இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரோஸ் கலர், அதாவது பிங்க் கலரில் வந்துடும். அப்போ வந்து பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போவே நீங்கள் காயாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இப்படி கட் பண்ணி உப்பு கொஞ்சம் பொடி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.